சேவைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். நாளைக்கும் மீண்டும் உங்கள் இணையத்திற்கு நாமத்தை வைத்துக்கொண்டு தேவன் கொடுத்த கிருபையை காத்துக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சகல நம்பிக்கையுள்ளவராய் நடத்துவதற்கு போதுமானவர். அவர்களை தாழ்த்தி கண்களை மூடி என் வார்த்தைக்காக நாம் காத்திருக்கலாமா? ஒரு நிமிடம் இருந்து பரிசுத்தப்படுத்துங்க, சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துகிறோம். எங்கள் சபையில் கர்த்தருடைய வசனத்தை மாற்றம் கேட்கிறோம். கவலைகள் பாரங்கள் ஆபத்துக்கு உதவி வைக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என்னோடு பேசும் இப்படி ஆரோக்கியத்துக்கு வந்து காத்திருக்கிறோம். உடைய வசனங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நன்மை இதுவாய் மாற்றப்படும் என்று கேட்கிறோம். காலத்தீவும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. வசனப்படியை ஆசிரியர் என்று சொல்லி ஒப்புக்கொடுக்கிறார். இம்மட்டும் நடக்கிற தேவன் இவன் நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கடந்த நாட்கள் கற்பனை போல காத்து கேட்டு இதுவரை நாட்களில் வருகை வரும் காத்துக்கொள்ள வளவராகவே இருக்கிறார். அந்த என்னை திருச்சி கற்போக்கு இருக்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் நம்மை கடந்த நாட்கள் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே சங்கீதம் 12ஆம் வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விதமாக பேசுகிறார். 115ஆம் சங்கீதம் வசனம் 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் பெருமையாய் ஒருவரும் வரவும் கூடாது, பெருமையாய் திரும்பி செல்லவும் கூடாது. கர்த்தரை நோக்கி நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வரப்போகிறேன். கர்த்தரோடு கூட பேச போகிறார். வீட்டுல மகத்துல இருந்தாலும் நான் அறிந்து கொண்டு அதுபடி என்னை ஆசிர்வதிப்பது ரொம்ப இருக்கிறபடினாலே இன்று காலவரை வந்திருக்கிறதான் நிச்சயமாக பெருமையாய் திரும்ப சொல்ல போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நம்பிக்கையை நான் சொந்தமாக்கிக் கொள்ள போகிறேன். இன்னைக்கு ஆசீர்வாதம் தேடாத மக்களே இல்லை. இல்லாதவன் கேட்கிறான், இருக்கிறவர் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். பல பரம்பரைக்கு சேர்த்து வைத்தவங்க கூட இன்னும் அனுப்புங்க, இன்னும் அனுப்புங்க, இன்னும் அனுப்புதான் சொல்லு. யாராலும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 60 நாங்க கேட்ட பணம் வந்துருச்சு, போதும், இனிமேலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லி ஓட்டோட சொல்லுங்க. என்ன ஆசிர்வாதம் வேணும்? அப்ப இல்ல, இல்லாதவங்க கேட்கலாம், இருக்கிறவங்க கொடுக்கணும். ஆனா இன்னும் என்னோட எதிர்பார்ப்போம், நான் இன்னும் ஆசீர்வாதமாக, இன்னும் பெருக வேண்டும், இன்னும் உயர வேண்டும், இன்னும் விஸ்தாரமாக வேண்டும் என்று சொல்லிதான் உலக சமுதாயமே அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பலவிதமான இடங்களிலே ஆசீர்வாதங்களை தேடி அறிகிற மக்கள் உண்மையான ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளக்கூடாதபடிக்கு இன்றைக்கும் அந்த வாழ்கிறதை இன்னும் பார்க்கிறோம். சொல்கிறார்கள், எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒன்றுமெல்லாம் எல்லா ஆசீர்வாதம் ஒரு குறைவும் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது உணர்கிறேன். என்னால் சந்தோஷமா இருக்க முடியவில்லை, மகிழ்ச்சியா இருக்க முடியும். என் வாழ்க்கையில சமாதானம், குடும்பத்திலே சமாதானம் இல்லை. ஒவ்வொரு நாளும் இது ஒரு துக்கம் என்னை அழைப்பித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உண்மையான ஆசீர்வாதத்தை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு எல்லா ஆசீர்வாதங்களும் உடனே இருந்தான். தகப்பனையே ஏமாற்றுகிறான்.
அண்ணனை ஏமாற்றுகிறான், ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக் கொள்கிறான். அருமையான கண்ணி பறிக்கும் கூடைக்காக எல்லா வாக்கியங்களும் கூட நடந்து போகிறான். அப்படி எல்லாத்தையும் கடனாண்டு எனக்கு ஆசீர்வாதம் வேண்டு சொந்த தகப்பனையும் அண்ணனையும் கூட ஏமாற்றி பிழைத்துக் கொண்டவர். எல்லா ஆசீர்வாதம் இருக்கிற சொல்லிக் கொண்ட போதும் அவனால் ஆசீர்வாதமா இருக்க முடியவில்லை. அவனுக்கு வந்தது வந்தாலும் கூட அவர் சொல்லுகிறான், ஆண்டவர் சந்திக்கிறார், அவரோட போராடுகிறார். இவ்வளவு இருக்கும்போது அவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீ ஆசீர்வதித்தால் விடுமைதான் நம்ம இவ்வளவு போறோம் விட்டு போகட்டும் என்று சொல்லி நான் கேட்கும் சொல்லி இல்லை இல்லை நீ என்னை ஆசீர்வதியாக வேண்டும். ஏற்றப்பா உனக்கு இவ்வளவு இருக்கிறேன் நன்மை இருந்த போதும் ஏன் இருக்கிறாய் ஆண்டவரே, இதெல்லாம் கடற்கரமாக வந்துச்சு. அது உண்மையான ஆசீர்வாதமா இருக்குல்ல. நிறைய பேர் அப்படிதான் ஏதோ வகையில எல்லா இடங்களும் பணம் பணம் பணம். இதுக்கு எங்க பார்த்தாலும் நிறைய கேஸ் புக் ஆகுது. என்ன கேஸ்? ஒரு குறிப்பிட்ட மோசடின்னு சொல்றாங்க. எந்த மோசடி? பண மோசடி. எங்கே பார்த்தாலும் பணத்தை வாங்கக்கூடிய ஏமாற்றுகிறார்கள். அது லேட்டஸ்டா ஈபில ஒரு பண மோசடிக்கு ஒரு குரூப் இடம் இருக்கா. ஒரு ஆப் அவளை தயார் பண்ணி ஏஜென்ட் மூலமா உங்களோட வீட்டுல கரண்ட் போற மாசம் வந்து கேட்டல நீங்க நைட்டு 10 மணியோட கரண்ட் கட் ஆயிடும். அதனால நீங்க உடனே திரும்பவும் கரண்ட் கட் பண்ணி வரணும்னு சொன்னா இந்த ஆப்புக்கு லிங்க் கொடுங்க, கொடுக்குறோம் பணம் அவ்வளவுதான். அதோட பணம் கட் பண்ணிடலாம். புதுசா கவர்மெண்டே சொல்லுது என்னால என்ன பண்றது ஒன்றும் கண்டு முடியல. புதுசா ஏமாறி இருக்காங்க. எப்படியாவது பணம் எல்லா இடங்களிலும் தீபாவளி ஃபண்டு, கிறிஸ்துமஸ் ஃபண்டு, கட்சிக்குடைய மகளிர் அணி, இங்கே சந்தா பிடிக்கிறது பண்றது எல்லா இடங்கள்லயுமே எல்லா கூட்டம் நடந்து கொண்டுதான். எப்படி பணம் பணம் என்றுதான் ஏமாற்றியால் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். மக்கள் சொத்தை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். மக்களுடைய நிலத்தை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். சொந்த அண்ணன் தம்பியோடு சொந்த தம்பியோடு எல்லா ஆசீர்வாதங்களும் கூடிக்கொள்ள வேண்டும். யாருக்கும் ஏற்ற வழக்கங்கள் நடந்தது. ஆனால் ஆசீர்வாதம் இருக்க முடியவில்லை. அதுவே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். பல விதங்களில் ஒரு வேளை மக்கள் பல நலங்களில் பல சமாஜ் கோடிக்கணக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட வாழ்க்கை நிம்மதியாக மாற்றிக் கொண்டிருக்கிற பின்னை காண்பவர்கள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உண்மையாக ஆசீர்வாதம் கர்த்தரால் மட்டும்தான் கொடுக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் அவர் எடுத்திருக்கிறார், அவரை ஆசீர்வதிப்பார். 13வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். 115 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதரையும் சிறியவரையும் அவர்தான் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கற்றுக்கொள்வது உண்மையானால், நான் கற்றுக்கொள்வது உண்மை, நம்ம குடும்பம் கற்றுக்கொள்வது உண்மை, திருச்சபை கர்த்தருக்கு பயப்படுவது உண்மையானால் பயப்படுகளை மாத்திரம்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். பிரியமானவர்களே, காலவெளியிலே ஆசீர்வாதம் 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 வேண்டுமானாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். கடைக்கு போகிறோம், தொடர்ச்சியா போர்டு இருப்பாங்க. 3 வாங்கினால் 4 ஷர்ட் இலவசம். வேகமா கணக்கு ஓடும். அப்பதான் சொல்றாங்க கடைசியில படிக்கிறான். சின்னதா போட்டுருக்கான், அது கண்டிக்க தெரியாது. கண்டிஷன் அப்ளை. இந்த நிபந்தனைக்கெல்லாம் உட்பட்டால் மட்டும் இது கிடைக்கும். இப்படியோ உள்ள போயிருக்காங்க வரணும் சார், வாங்க இப்படி வாங்க சொல்லி நம்ம உடனே பண்ணிடுவாங்க. ஆனா கண்டிஷன்ஸ் இருந்தாலும் நிவர்த்தி செய்தால்தான் சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உலகமே நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்ப பாருங்க, ஒரு வாக்குத்த வசனம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த வாக்குத்த வசனங்களுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கும், இல்ல வாக்குக்கு பிறகு கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த கண்டிஷன் நிறைவேற்றினால் மாத்திரம்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அப்படி இந்த நாளிலே சில கண்டிஷன்ஸ் தேவை நமக்காக வைத்திருக்கிறார். சுருக்கமாக சில காரியம் பார்க்கலாமா? வேற பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரையும் கர்த்தர் 2 வசனம் கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். பெரியோரும் சிறியோரையும் கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய கீழ்ப்படுவர்கள் மட்டும்தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஆசிரியர் ஆசீர்வாதிக்கிறார், வார்த்தைகளை
சகலம் தாழ்ந்து எல்லாவற்றையும் பார்த்து சொன்னது ஆசீர்வாதத்தை மனிதன் உருவாக்க வேண்டும். அவர் என்னை போல என் சாயலாக இருக்க வேண்டும் என்று தம்முடைய சாயலாக உருவாக்கி ஆதாம் என்ற பெயருக்கு அவருடைய உதவிக்காக அவருடைய எதிர்கத்திலே உருவாக்கி மனுஷனை ஒப்புக் கொடுத்து நீங்கள் மனுஷாய் வாழ்ந்து இந்த உலகத்தை ஆண்டு கொடுக்கிற எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் கூட சில காரியங்களை அவர் செய்யப்படும். முக்கியமான ஒரு காரணம் வச்சிருந்தார், சகலத்தை உருவாக்க வைத்திருக்கு. ஆனால் இந்த ஏதேன் தொடரில் இருக்கிற குறிப்பிட்ட நன்மை தீமை அறியத்தக்க அது மாத்திர கருவிகள் பறிக்கவும் கூடாது, ருசிக்கவும் கூடாது. முதல் கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு தான். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், பார்த்தான் சத்துரு வருகிறான் சர்வபூர எழுதி. முதல்ல யார்கிட்ட பேசினா அவனுக்கு தெரியும் யாரை கொடுத்தா யார் கவுத்துல குடும்பத்தை கவுத்து போனா அவனுக்கு தெரியும். யார் மூலம் உள்ள நோய்ல குடும்பத்தை கீழ் போடலான்னு தெரியும். ஏதாவது ஆளாட்ட வஸ்து போது அப்படிதானே எவ்வளவு பேச எவ்வளவு என்ன சொன்னா சொல்றாங்க மாமா இது இல்ல இல்ல நீ ஏமாந்துட்டீங்க, இது ஒருவேளை நீங்க சாப்பிட்டீங்க நீங்களும் தேவர்களை போல மாறிவிடுவீர்கள். அதற்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உசு பெற்றாங்க இல்ல ஆரம்பத்திலே நம்மள ரொம்ப லேட்டாக கற்றுக் கொடுக்கணும். நம்ம தான் நம்மள பிஹெச்டி எல்லாருமே எல்லாரும் பிஹெச்டி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்த டாக்டர் ஹரிஹரன் பிஹெச்டி அப்படின்னு அவர் ஒரு கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. கால் டாக்ஸி முடிச்சோட இறங்கி அவனுக்கு பிசினஸ் கார்டு கொடுத்துருக்காரு. சார் எப்பெல்லாம் உங்களுக்கு கார் வேணும் சொல்லுங்க சார், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு அந்த டிரைவர் அந்த காரை கொடுத்துருக்காரு. உடனே டிராவல் பண்ண பயங்கர ஷாக். சார் பிஹெச்டி பற்றி கார் கொடுத்தீங்களா? நீ டாக்டர் பிஹெச்டி வந்து கார் கொடுத்து என்ன சார் அப்படின்னா முன்னாடி போடுறீங்க டிஆர் அதுக்கு பேர் டிரைவர், பின்னாடி போடுறீங்க பிஹெச்டி அதுக்கு பிரைவேட் ஹையர் டிரைவர். வாடகை கார் ஓட்டுங்க பிஹெச்டி எவ்வளவு தந்திரமா எவ்வளவு டாக்டர் ஹரிஹரன் பிஹெச்டி. நம்ம பாத்தீங்கன்னா தாண்டி போயிட்டாங்க. பிஹெச்டி வேலை படுத்தா போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப் பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் தாண்டி போயிட்டாங்க. உண்மையான இப்படிதான் நிறைய பேர் நம்ம ஏமாந்து இருக்கோம். நானே சொல்லணும் அப்படிதான் ஏவாள் அம்மா பிடிச்சா சொல்லுவாங்க என்ன ஐயாவை பாக்கிறோம்னா என்ன பண்ணுங்க கரெக்டா சொல்றீங்க. அம்மாவை பிடிங்க, அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா அவங்க கரெக்டா கேட்பாங்க எத்தனை மணிக்கு ஐயா பார்க்கலாம். அதுக்குள்ள ஐயா காதுல கொஞ்சம் மந்திரத்தை போதிருப்பாங்க. ஆனா டைரக்டா ஐயா போக முடியாது. சத்துக்கு என்ன நுழைஞ்சா அவர் தான் கொடுப்பா. அந்த பார்வைக்கு இன்பமா இருக்கிறது அப்படியே ஐயோ சொல்றோம்ல லோக் ஜாமல் சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுது நாட்டுல எச்ச ஊருக்கு சொல்ல விடுது. அதனால தமிழ்ல சொல்றோம் எச்சு விட ரொம்ப டீசெண்டா சொல்றாங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் சொல்ல முடியுது. எவ்வளவு கேட்கப்ப நமக்கு நாங்க வச்சுக்கணும். பார்த்து சொல்றேன் ஐயோ 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 இங்கேதான் இருக்கும் போல ஒரே கடி இந்தா எனக்கு ஒரு கடி உனக்கு ஒரு கடி. அவன் சொல்றான் வேண்டாமா அதை சும்மா சாப்பிடியா இந்த காலத்திலே பாருங்க டாக்டர் போயிடுச்சு. நான் சொல்றேன் நீங்க இல்லையா என்னோட அம்மா சொல்லுவாங்கல்ல வீட்டுல உட்கார் அப்படிங்களா பயமா இருக்கு பேசுறதுக்கு. கொண்டாடி பயம் உண்மையிலே பேசுறாங்க சண்டை வந்து பேசுறது பாதி பேர் வருது. நம்ம எதுக்கு ஆட்கள் இருக்கணும் அமைதியா கிடைக்கணும். வீட்டுக்குள்ள சண்டை வந்துருச்சு புத்தகம் கொஞ்சம் அதிகம் யார் விட்டு பேசுவோம்? ரெண்டு பேரும் பேசிக்கிட மாட்டாங்க. யார் விட்டு பேசுவோம் சொல்லுங்க, நமக்கு நடக்கிற விஷயம் தானே. யார் பேசுவோம்? பிள்ளைங்கிட்ட தானே பேசுவோம். அதனால உங்க அம்மா விட்டு சண்டை வந்து ஐயா என்ன பண்ண மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு, ஓட்டு போயிடுவார். அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது இல்லட்டா மாசம் வர வச்சு ஸ்வீட்டியில எல்லாம் புக் பண்ணி விட்டு திருப்பி விடுவார். அம்மா தோசை சொல்றாங்க, அம்மா சாப்பிட சொன்னாங்க. அப்பா சொல்றாரு அவ சொல்ற தோசை நாய் விட தெரியாது. பையன் அம்மாட்ட சொல்றான்
நீ திங்க தோசை நான் கூட திங்க அப்பா சொன்னார். அப்பா சொல்லுது நேற்று வரைக்கும் எத்தனை ஆயிரத்து அண்ணா சொல்லு நடக்குதாங்க வீட்டுல எல்லாமே நடக்குது. இல்லைன்னு சொல்ல வீட்டுக்கு வீடு எல்லாம் அது விசுவாசி நடக்கும், பாஸ்டர் நடக்கும், பிஜேபி நடக்கும், மாணவர்கள் நடக்கும், எல்லா இடமே நடக்கும். இல்லைன்னா போய் சொல்றாங்க பக்கா சொல்றாரு. எல்லா இடங்களையும் பிரச்சனை, எல்லா இடங்களும் பிரச்சனை. சண்டை போட்டு கடைபிடி தட்டுல பேசிட்டு போன ரெண்டு பேரும் சண்டையை கட்டுங்க எனக்கு போயிட்டு வருவோம். தட்டுக்கு போறேன் வந்து வச்சுக்கிறேன் போயிட்டு வந்து கட்டிக்கிறாங்க. அது மாதிரி ஏன் பிடிச்சிட்டார் ஒரு தட்டிக்கிறேன் இல்லையா கட்டி மாத்திக்கிறேன் அவ்வளவுதான். ஆண்டவர் வந்தார். ஆதாமே அவன் எங்க போனா மரத்துடைய ஒழுங்கிட்டான். அது வரைக்கும் தைரியமானோட பேசவே ஊழியராக இருக்கான். எங்க இருக்கிற ஏன் நான் நிர்வாணி சொன்னது யாரு அந்த அப்பா பாருங்க முதல் மனுஷனை கீழ்ப்படியாம போனதுனால சாமான் சொன்னார் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சு நீ சாப்பிடணும். பொண்டாட்டி பார்த்து சொன்ன நீ வேதனையோட பிள்ளையே ஆண்டவர் படைத்த முதல் கிட்டே அவங்க கிட்டே ஜாமி ஆண்டவரே ஏவாள் அதான் ராவல் தான் அவதான் பாஸ்டர் டேனி கூப்பிடுவார். நான் கேட்டேன் டேனி உண்மையில மனைவி ஈவு தானான்னு கேட்டேன். இந்த ஈவா இருக்குங்களா இல்ல ஈவு தான் தானான்னு கேட்டேன். திரும்பி பார்த்துட்டான். அதே ரெண்டா சொல்லுவாங்க ஈவு தானே ஈவு தான் இருக்கிறான். நிறைய பேர் தெரியலாம இருக்கிறான். ஏதாவது கல்யாணத்துக்கு முந்தி வர சொல்லுவான் ஐயோ பாக்குறது கண்டது காரணம் ஒன்றை கொண்டாடி ஐயோ தேவதை அங்கிள் ஐயோ ஒரு லேகை உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை. உண்மையாகவே இது கத்தரால் வந்ததே அப்படின்பான். 3 மாசம் கழிச்சு இது ஏண்டா வந்து சொல்லுவான். எல்லா இடங்களையும் போட்டு வழிபடுகிறார் குடும்பங்கள். ஆண்டவர் பார்த்தார் நான் தான் முதல்ல ஓரமிட்டுனேன் அவன் மன்னிக்க மாட்டேங்க சொல்லவே இல்லை. ஆண்டவர் முதல்ல கீழ்ப்படையாது அப்பஸ் கட்டி அவனுக்கு வெளியே ஓடிப்போம். ஆசீர்வாதத்தை உருவாக்கி ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனா அவனால் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். காரணம் என்ன? Because of disobedience. ஆண்டவர் மனிதன் ஈசான கண்டிஷனை உணர்ந்தார். ஒரு யாரும் இல்லை, ஒரு துக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஈசான கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. ஆனால் எப்போது ஒரு கீழ்ப்படையவர் போனாலோ ஈசா மாதிரி உடம்புக்குள்ள உடம்பெல்லாம் தாழ்மலா போச்சு. That's why we call it disease. அதெல்லாம் வியாதியா மாறி ஈசா இருந்து டிசீஸா மாறிவிட்டது. ஒரே ஒரு மனிதன் கீழ்ப்படாமல் போனது நிமித்தம் ஆசீர்வாதத்தை இழந்து அன்றைக்கு தோல்வியில கற்பவர்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு தோல்வியில உழைத்து இன்றைக்கு உழைத்துக் கொண்டாந்து இருக்கிறது. கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே தேவனாலே கற்றுக்கொள்வார்கள் நாம் கீழ்ப்பட இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். இன்றைக்கும் நீங்கள் நானும் தேவனுக்குள்ளாக எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லவே முடியாது. ஆண்டவரை அவர்தான் யாருக்கும் ஆண்டவர் சொல்லவே மாட்டார். நீ கைப்படுத்தாலும் ஆண்டவர் பார்த்து கேட்பார். இல்லை ஆண்டவர் அவ்வளவுதான் கேட்டார் என்று சொல்வார். என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயன்படும் தேவன் கீழ்ப்படுகிறோமா எல்லாருக்கும் யோசித்து பார்க்கணும். தேவனை ஆசிர்வதிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதமுள்ள காரியம் தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். இருக்கோம் கடந்து யோசனை கடந்து வருகிறார். இனிபோக்கு வருகிறார்கள். யோசுவாவை பார்த்து வந்தார். ஆண்டவர் சொன்னார் ஒருவருக்கும் எல்லாம் நாடெல்லாம் ஒருவரும் இல்லை இருப்பதில்லை. பெரிய வல்லமையான வாக்குத்தம் எனக்கு போர். ஆனால் ஏன் அந்த உங்க சொல்கிறேன் ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு எப்படியாமல் இருக்கிறார். அந்த சொன்னார் தெரியுமா எரிக்கப்பட்டது போக்குவரத்து ஒப்பு கொடுப்பேன். ஆனால் அது என்ன ஒரே ஒரு முறை எடுக்கக்கூடாது. அது எல்லாம் சாபத்துக்கு தீர்வாக இருக்கிறது. சமமான பொருள் இருக்கான்னு சொல்லிவிட்டார். ஆனால் அங்கே ஒரு மனிதன் இருந்தார். அவன் பெயர் ஆகாரம் மாறிவிட்டார். ஒரே ஒரு இருக்கிறது. ஒரு மனிதன் சில தாய் கஞ்செல்லாம் எடுத்து அது அழகாக அவருடைய தெற்கு அடியில குளிர்ச்சி மறைச்சு வச்சுட்டான். ஆண்டவருக்கு கேட்கிறான் யோசுவா என்ன ஆண்டவரே நான் என்ன பண்ணேன்? நீ பண்ணலப்பா உன் கூட இருக்கிறவன் பண்ணா. உன் கூட இருக்கிற ஆண்டவர் எனக்குன்னு
கடைசியில் ஆகாயத்தில் விழுகிறது. அந்த ஆகாமை கல்லறிந்து கொள்வது அவனை மாத்திரமல்ல, அந்த முழு குடும்பத்தையுமே கல்லறிந்து கொள்கிறார். அழிக்கப்பட்ட பின்பு ஆழ்பட்ட மிகப்பெரிய விடுதலை வல்லமை அனுப்புகிறார். சூரியனை பார்த்து கட்டளை கொடுக்கிறார். நெல் சொல்றாங்க. சூரியன் கீழ்படுகிறது, சந்திரன் கீழ்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரே ஒரு கீழ்படியாக ஆனால் கொலை நீங்கள் இருக்கிறார், போதகர் இருக்கிறார், திருச்சபை இருக்கிறது. யாரோ ஒருவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்து கொண்டிருக்குமானால் அது முழு திருச்சபையுமே பாதிக்கும். குடும்பத்திலே 5 பிள்ளைகள், ஒரு பிள்ளை ஏதோ தவறு செய்தால் அது முழு குடும்பத்தையுமே பாதிக்கும். ஆனால் தேவன் மனிதனுடன் அழிக்கும்படி சொன்னார். அவர் மாத்திரமல்ல, அவர் சார்ந்த குடும்பம் அழிக்கப்பட்டது, கல்லறிந்து கொண்டிருக்கிறார். காரணம் கீழ்ப்படியா. அது பின்புதான் அழிக்கப்பட்ட பின்புதான் ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு ஒரு வேலை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை ஏதோ ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறார். இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யபடினால் உலக பிரசத்திற்கு ஊழியர் உண்டு செய்து கொடுக்கும்போது அவர் சொன்னார். ஒரு நாள் ஊழியத்துக்கு போகும்பொழுது நான் முடித்து விட்டேன். 12 மணிக்கு மேல் அவருக்கு செய்தி பார்க்க பழக்கம். நியூஸ் சேனல் 1 மணி 2 மணி வரைக்கும் நியூஸ் பார்க்கலாம். காலையில் ஒரு 7 ஊழியக்காரர் வந்து இருந்தார் வீட்டு வாசல்ல. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, காலையில் ஜெபத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி வாங்கி பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஜோம் பண்ணுமான்னு கேட்டாராம். இல்ல சார், உங்களுக்கு ஜோபிட்டு போதுமாங்க அப்படின்னாராம். இவர் பைபிள் சாக்கி, நான் பெரிய பிரசங்க ஸ்பீக்கர், எதுக்கு ஜோம் பண்ண முடியுங்களா? என்ன விஷயம் அவர் சொன்னார். நீ நைட்லாம் உட்காந்து டிவி பார்க்கறியாமே, நியூஸ் பார்த்துட்டு இருக்கியாமே, அது டக்கருக்கு பிடிக்கல, மன திரும்ப சொல்லிட்டு போயிட்டு அவர் யோசனை கொஞ்சம் காட்டு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள நடந்து போயிட்டாரு. யோசிப்பார் சொன்னா 12 மணி 2 மணிக்கும் அதுல நியூஸ் பார்க்குற டைம் இல்லை. இதே மாதிரி கத்தோட பேசுகிற நேரம், நீ கத்தோட பேசுகிற நேரத்தை கடவுண்டு நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார். அவர் சொன்னார், நேரம் வீட்டுக்கு போன கிளம்பி முடிச்சுட்டு என்னோட டிவியை தூக்கி ஒரு தச்சுக்கு கிஃப்டா கொடுத்தேன். 7 வருஷம் வீட்டுல டிவியே கிடையாது, டிவி இல்லாம வாங்க. அவ்வளவு பெரிய ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கர் சொன்னார், நான் மனம் திரும்பினேன், நான் மனம் திரும்பினேன், நான் மனம் திரும்பினேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியமில்லையோ அது எல்லாமே மறந்துட்டார். அவரோட டிவி பார்க்கிறதா இருக்கலாம், சீரியல் பார்க்கிறதா இருக்கலாம், மொபைல்ல காமெடி பார்க்கிறதா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் கர்த்தருக்கு பிடிக்கல பிடிக்கிறாங்க நிமித்தம் ஏதோ ஒரு தடை வருகிறது. கர்த்தர் சொல்கிறது காரணம் எல்லாவற்றையும் விட்டுவிடு, கீழ்ப்படி. ஒரு 5 நிமிஷம் பார்க்கிற நம்பி எவ்வளவு நேரம் இருப்பாங்க? 5 மணி நேரம் ஆகும். 10 மணிக்கு பார்க்கிற பணியை விடிய விடிய பார்த்துட்டு இருக்கான். 5 மணிக்கு எழுத 10 மணிக்கு தூங்கலாம், முடியல, எழுத முடியல. ஏன்? ஏதோ உற்சாகத்தை கொடுப்பதற்கோசம் கத்தருக்கு போகிறார். இன்றைக்கு ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணம் இருக்குமா? தேவன் பிரியமான காரணம் வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவர் சொல்கிறார், கீழ்ப்படியாமல் விலக்கு. கத்தர் கீழ்ப்படிவோமானார், கத்தருக்கு கீழ்ப்படிவோமானார். மூத்த மகளுடைய மனைவி இறந்து போனாங்க. இன்னொரு பிள்ளையார் விரும்பி கட்டிட்டாரு. எல்லாருமே வான் பண்ணாங்க, வேண்டாம் வேண்டாம், எவ்வளவு சேவ் பண்ண போல. இல்ல, நான் இந்த பிள்ளை கட்ட போறேன். அந்த பிள்ளையும் இந்த பிள்ளை எப்படியாவது வந்து சொல்லி உதவி செய்யுது. ஒரு நாள் வீட்டு ஜபத்துக்கு கூப்பிட்டாங்க. அதனால உட்காந்து ஜோம் பண்ண முடியல, என்னால ஜோம் பண்ண முடியல. ஆண்டவர் சொல்றார், ஒரு வாசல்ல இருக்க பின்னாடி பாரு, ஜனபதி சிலை வச்சிருக்காரு, அவன் பெட்டிக்குள்ள சிலை வச்சிருக்காரு சொல்ற. ஆண்டவர் சொன்ன கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு ஜோம் பண்ண முடியல தம்பி, ஏதோ ஒரு கணபதியோட இதை நான் பார்க்கிறேன், ஆகிய போய் பார்த்து பார்த்தா சூட் கேஸ்ல கணபதி சிலை அப்படி கிறிஸ்துவ வரேன்னு சொல்லிட்டு கூட நான் நேரத்தில் எடுக்கிற எல்லா பண்றேன்னு சொல்லிட்டு வந்தவரை கூட அவர் குணம் மாறவே இல்லை. என்னால் ஜோம் பண்ண முடியல. ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்க வேண்டாம். மின்னைக்கு ஒரு சில காரியம் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் பேரை சொல்கிறோம், ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், அடிபாட்டு பேசுகிறோம். ஆனாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை என்றைக்கும் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்றோம், அது ஆண்டவரால் படைக்கப்பட்ட முதல் மகனால் ஆதாமா இருந்தாலும் எழும்பணும்.
ஆண்டுக்காக எழுதணும். கெட்ட குமாரன் போனான், அவன் கெட்ட குமாரன் சொல்லியே பழகினான். அவன் நல்ல குமாரன் சொல்ல மனம் திரும்பிட்டான். கெட்ட குமாரன் போனான், கெட்ட போனான் பண்ணி, அவனுக்கு யாரும் சுத்தத்தை சொல்லல, பண்ணி சுத்தத்தை சொல்லு, பண்ணி சுத்தத்தை சொல்லு, பண்ணி தான் வேண்டிச்சாங்க. ஏன்னா திருச்சி போய் வீட்டுல சாப்பிடு, பண்ணியோட உட்காந்து பண்ணி வீட்டு போடாமல் பண்ணிதான் சுத்தம் சொல்லுச்சு. ஆமா நானும் பண்ணியா வீட்டுக்கு போறான், அவன் கெட்ட மாறி ஆண்டவர் பண்ணி கூட யோசி அடிக்கணும் யோசிப்பது உண்டு. ஆண்டவர் எமர்ஜென்ஸா யார் வேணாலும் பயன்படுத்துவார். ஒருத்தர் அடிக்கிறதுக்கு கொலை ஆண்டுக்கு போறோம், பெரிய தீர்க்கதரிசியாக அவன் யாரவே எல்லா வாசிக்கிறோமே அவன்கிட்ட யார் பேசினது? கழுதை கொண்டு பேசினார், கழுதை கொண்டு பேசினார். இவன்கிட்ட பள்ளியை கொண்டு பேசினார். பேர் கொண்ட யார் கொண்டு பேசினாரு? கோழி கொண்டு பேசினார். என்ன அது 2 தடவை கூடுறது கூட 3 தடவை வருது. கோழி ஆண்டு கோழி பயன்படுத்த முடியும், பன்றியை பயன்படுத்த முடியும், கழுதை பயன்படுத்த முடியும், குழந்தை பயன்படுத்த நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் படைக்கப்பட்டது எல்லாமே நோக்கத்தோடு தான் இருக்கிறது. இன்னைக்கு நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக எச்சரிக்கைப்படுத்தாங்க அந்த வாழ்வை நாம் தப்பித்துக் கொள்வதா ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்கிறார், கீழ்ப்படி. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியணும். இன்னைக்கு எல்லாம் உண்டாக போயிடும். குடும்பங்கள் எல்லாம் பசங்க வேற யாரு போட வச்சிருப்பாங்க. இந்த கிறிஸ்துவே இந்த வீட்டில் இருக்கிறவங்களா யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அப்படியே அழிச்சு கிறிஸ்துக்கு அங்க இடமே இல்லை. அம்மா சொல்லுது, நான் சொல்றேன் கேட்கணும், நான் வைக்கிறதா சட்டம். ஆண்டவர் ஒரு நாள் மனைவி கொடுத்தாலும் வைக்கல, புருஷனை ஏற்படுத்த ஆண்டவர் அழகா சொல்றார், மனைவிகளே கர்த்தருக்கு படித்து போல லாப புருஷனுக்கு நீங்க கைப்பிடிங்க. அழகா சொல்றீங்க. மனைவி புருஷனை பார்க்க சொன்னாங்க. அடிக்கடி யோசிச்சு பாடுவே, நல்ல வேலைக்கு வயசுல யோசிக்க நான் தப்பிச்சேன். ஒருவேளை ஆண்டவர் மனம் மாறி மனைவிகளே புருஷர்களே உங்க பொண்டாட்டிக்கு கீழ்படியா எழுதி வச்சிருந்தா இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எழுதி மட்டும் அத்தனைக்கு நடந்துடும். அதிகாரப்பூர்வமா ஒரு கல்யாணத்துல சொல்ல ஐந்து வாசிக்கிறார், என் வாழ்நாளெல்லாம் புருஷனை மதிக்க நான் வாக்கு கொடுக்கிறேன். படிக்கணும், அது அழகா படிக்கணும். என் வாழ்நாளெல்லாம் புருஷனை மிதிக்க வாக்கு கொடுக்கிறேன். அதான் நடக்குது. நம்ம கரெக்டா சொல்லி மாற்றடா இருந்துச்சு. நீ லைஃப் வரைக்கும் மிதிப்பட்டே சாக கொடுத்துருக்கு. அதுவும் எங்க கட்டில சொல்லுது, வாழ்நாள் தான் மிதிக்க போற முடியும். சொல்றாரு, பிள்ளைகளே உங்கள் வாழ்நாள் இருக்கிறது நீங்க என்ன பண்ண உங்க பெற்றோருக்கு புரியணும். பையன் சொல்றான் பாரு அப்படிங்கிறான். அப்பா பார்த்து அறிவு கேள்வி கேட்கும். என்ன கேள்வி கேட்கிறோம்? அதுதான் பெருசு அப்படிங்களா? யார் சொன்ன? அப்பதான் சொல்ல முடியும். போற பேசினா மண்டைக்கு போயிருமா உன் புருஷன் சொல்லிவி, என் லைனை ரொம்ப கிராஸ் பண்ற சொல்லிவி, நம்ம கொடுப்போம். ஆர்டர் சொன்னாரு, எல்லாம் ஆர்டர் கரெக்டா வா, புருஷன் உங்களுக்கு உன் பொண்டாட்டி ஆர்டர் சொன்னார். உன் பொண்டாட்டி பக்கத்து வீட்டு ஆர்டர் பேசி சொல்லுங்க. எல்லாம் தெளிவா சொல்றாரு. உன் பொண்டாட்டி மட்டும் நேசிக்கிறான், அவங்க பக்கத்து விட்டுருக்கான். காலை 8 மணிக்கெல்லாம் பிரச்சனை வச்சு அந்த குடும்பத்திலேயே பண்ண நிற்கிறது. இந்த பாட்டு வர சிநேகிதனே பிஞ்சு விட பிஞ்சு காட்டுகிறது. குடும்பம் எல்லாம் சீரழிவு காரணம் தான். ஆண்டவர் கீழ்படிங்க, புருஷனை கீழ்படிங்க, பெற்றோரை கீழ்படிங்க, பிள்ளைகளே பெற்றோர் கீழ்படிங்க, தலைமக்களே போதும் கீழ்படிங்க, போதகரே காத்திருக்கீங்க. என்ன கேட்டாலும் சொல்றேன், காத்திருக்க கீழ்படிங்க. நம்ம கத்திரிக்கை பண்ணா கவர்னாலும் சரி, எவனாலும் சரி, கத்தர் ஒன்னா கழிவு எவ்வளவுதான் போட்டு கொடுத்தோம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவ்வளவு தோணுங்க கிளம்ப கீழ்படி தீர்மானம் ஆடுவே ஏதோ ஒரு காரியத்துல
வேலை வசூப்படுத்தலாம், ஜப நடப்படுத்தலாம், மற்றவங்க பேசுகிற நேரம் குறைஞ்சு, ஊழியத்துக்கு நேரம் குறைஞ்சிருக்கலாம், ஆளுக்கு உறவு விட்டுருக்கலாம், ஏதோ சின்ன கஷ்டப்பட்டு இனி சர்ச்சைக்கு வரமாட்டேன் இல்லை, அதுக்கு வரணும் வரணும். ஆண்டவர் சொல்றார், மீண்டும் கொடுத்து வாருங்கள் இல்லை சபையெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் தேவனை தரிசிக்க முடியாது. மற்ற சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவன் அவர்தான் தேவன் தரிசிக்க முடியும். இன்னைக்கு ஒரு வாழ்க்கை பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த பரிசுத்தம் இல்லை. பல காரியங்கள பெரிய மீட் பண்றோம். ஏன் யாருமே உண்மையா இருக்க முடியல, ஆண்டவருக்கு பரிசுத்தம் வாழ முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டுப்பட வேண்டும். உங்களை இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்க, உங்களை நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். யார் என்னை பரிசுத்தம்? யோவான் 17 என்ன சொல்லுகிறது? யோவான் 17:18 அழகாக சொல்லுகிறது, யார் என்னை பரிசுத்தமாக்க முடியும்? நான் 17:17 உங்களோட வசனமே சொல்லுங்க, உங்களுடைய சத்தியத்தினாலே அவரை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம், உங்களுடைய வசனமே சத்தியம். வேதத்தை வாசிக்கணும், அந்த வசனம் சத்தியம், அந்த வசனம் பரிசுத்தமாக்கும். வாசிக்க வாசிக்க எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, பாத்திரம் எல்லாம் கழுவுவேன், நான் நல்லா கழுவேன், நீட்டை தொடக்க விட்டு பெருக்குவதற்கு எல்லாம் பழக்கம். என் மகனுக்கு அந்த பழக்கம் உண்டு. ஏன்னா எங்களுக்கு வீட்டில் ட்ரைனிங் இருக்கு, அம்மாவுக்காக முன்னாடி ஸ்கெடியூல் போட்டு வேலை பார்ப்போம். இந்த வாரம் நான் அடுத்த வாரம் என் பையன் அது ட்ரைனிங் எங்களுக்கு. பாத்திரத்தை கழுவும்போது அன்றுவே கொஞ்சம் விரும்ப ஊற்றி அதை அழகாக சொல்லலாம். பாத்திரம் விரும்ப இல்லை, ஒரே விருந்த ஒரு சுற்றுல எத்தனை நிமிஷம் இருக்கு பார்த்து யாரு 100 நிமிஷம் இருக்காங்க. அழகு தூப்பட தூசி பாருங்க, நல்லா இருக்கும். அவ்வளவுதான் காடு கேள்விச்சுன்னா அதை அடைக்கிறதுக்கு 10 மாதம் ஆகும். பட்டியலோட தான் அழைச்சிட்டு இருக்கணும். பக்கத்துல வீடு போட்டு பட்டியல வச்சுக்கலாம். எவ்வளவு பண்ணிக்கலாம் அன்பு மாணவர்கள் சொட்டு இருக்கு கழுவுனா எந்த பிரச்சனையும் அழகாக போகுது. பணப்படம் இது பாத்திரம் கழுவும்போது நான் கேட்பேன், வீடு பெருக்கும்போது கேட்பேன், தொடக்கத்தை கேட்பேன், அது தூசி தான் போயிடுது. கேட்பேன் தூசி எல்லாம் சுத்தம் பண்ணுங்க. பெருக்கும்போது ஜோம் அவர்கள் ஜோம் பண்ணணும், எல்லாத்தையும் ஜோம் பண்ணணும். வசனத்தை சாட்சி வசனமே வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆளுநர் வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். யார் சத்தியம்? 4 சொல்லுங்க, நான் வழியும் சத்தியமும் ஜீவனும். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நானே ஒரு வழி அங்கிருக்கிறேன். ஏற்றுக்கொள்வது ஏன் வசனம் சொல்வது? அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வசனம் தான் உங்களை obedience. Number 2, holiness. பரிசுத்தமாய் வாழ்வதுதான் கர்த்தருக்கு சாப்பிடாத கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோரையும் கர்த்தர் பயப்படுறது எப்படி இருப்பாங்க? கீழ்ப்படுத்திருப்பாங்க. பரிசுத்தமா வாழும். 28 படிக்கலாமா? 20 சீக்கிரமா. ஒருவருள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்களோட மனுஷன் பரிபூர்ண யார் ஆசீர்வாதங்களை பெறுவான்? ஒருவருக்கு faithful man. என்ன போடுவோம்? யுஎஸ் faithfully. உண்மையா சொல்லுமா? அங்க எழுதிருக்கா இருக்கும். எங்க ஆயா செத்து போயிட்டாங்க, எங்க தாத்தா செத்து போயிட்டாங்க, உள்ளோட செத்துட்டாங்க. யுஎஸ் faithfully. தங்களை உண்மை உள்ள மாணவி ஒரு நாள் தாத்தா கணக்கு போயிருக்காங்க, போயிட்டு டீச்சர் வச்சாங்க. பையன் சொல்றான், தாத்தா தாத்தா போய் ஒழிச்சுக்கோங்க. நானே அவங்களுக்கு நீங்க தாச்சு நீ செத்து போயிட்டா தாத்தா நீங்க கொடுத்துருக்கேன்.
பாக்கெட் போட்டு நீங்க அப்பா கேட்டு போட்டு கொண்டு போறீங்க, அம்மா கேட்டு நீங்க போட்டு கொண்டு போறீங்க, உங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அப்பா இது போகணும், கல்ல கைக்கு போகணும், கணக்கு எழுதணும், என்னமோ உண்மையோட ஒரு விஷயம் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்கு வருவான். உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் இன்னைக்கு நீங்கள் நான் பசுத்தால் வாழ்ந்து உண்மையா இருக்க வேண்டும் என்று வார்த்தைகள் உண்மையா இருக்கணும். அப்போ தலை வேண்டாம் காணிக்கையிலே அவைய சத்துரியால் வந்துட்டு வைத்தாங்க, எதுக்காக நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனா வேறு கேட்கிறார், பசுதாட்டத்தில் போய் சொல்படி விசுவாசம் இருந்ததை அவ்வளவுதான், அதே ஸ்பாட்ல எதிர்காலமே தான் போய் காரணம் போய் போய் 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல சமைக்க அம்மா பண்ணிருக்காங்க. தெரியும் எழுதுவாங்க, இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்காக நான் வந்து கண்டுபிடிச்சு பார்த்துருவேன். வீட்டுல கீழே வைக்கிற வாசல் சமைக்கிற மாதிரி கூப்பிட்டு சொல்லுது, சார் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. நான் இல்ல அந்த கீழே காரண மாட்டேன் சொல்லி நான் கூப்பிட்டு நீங்க இருக்கிறது இல்லை, நான் போய் சொல்ல மாட்டேன், நான் போய் சொல்ல மாட்டேன். உனக்கு சமையல் கஷ்டமா இருந்தா நீயே போய் சொல்லு, ஆமா இன்னைக்கு கீரை வேண்டாம் நாளைக்கு வாங்கி எனக்காக நான் போய் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லாட்ட. ஒரு வாரம் கழிச்சு நான் உனக்கு பேசும் போது அந்த அம்மா வளர்ச்சேன் வீட்டுல சமைக்கிற அம்மா, சார் உங்களுக்கு அம்மாட்டே நான் விஷயம் ஷேர் பண்ணணும் சொல்லுங்க. அம்மாட்ட சொல்லிச்சு, அம்மா கீரைக்காரிட்ட நான் இல்லைன்னு போய் சொல்லணுமா? ஐயா மாட்டவே மாட்டேங்கிறாரு, கீரைக்கிட்ட போய் சொல்ல மாட்டேன், வீட்டுல நீங்க போய் சொல்லு, நீ முடியாத அப்புறம் வாங்கிக்கலாம், போய் வேண்டாம்னு சொல்லிடு. என்ன போய் சொன்னோமா? அந்த கீரை கிட்ட போய் சொல்ல மாட்டேங்கிறாரு, சின்ன விஷயத்தோட போய் சொல்ல மாட்டேங்கிறாரு. அன்னைக்கு ரொம்ப இருதயம் பாதிச்சு, நான் ரொம்ப சிந்தனை பண்ணேன் சொல்லி சொல்றா, நான் ரொம்ப திமிழ் குடிச்சோமா, நான் ரொம்ப திமிழ் குடிச்சவன், நாட்டும் அடங்க மாட்டேன், நான் செஞ்சுட்டு செய்வேன்னு சொல்லுவேன், செய்யாததை செஞ்சேன்னு சாதிப்பேன். என் கேரக்டர் அவ்வளவு திமிழ் கொடுத்து அச்சமட்டா இருப்பேன், எப்பவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா சின்ன பொய் கூட சொல்ல மாட்டேன். ஐயா சொல்லும் போது அன்னையில இருந்து நான் திருந்த சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வாழ்க்கை நிறைய மாற்றல சொல்ல பலகாரி சொல்றா, ஏதாவது உடனே ஓப்பனாக சொல்லிடுறேன், பொய் சொல்லி மனசு பாருங்க, பொய்யே தான் இவ்வளவு நீங்க 2 பேரும் எவ்வளவு முக்கியமா இருக்கிறீங்க, இவ்வளவு அன்பா இருக்கிறீங்க, எல்லாம் பார்க்கும்போது நாம இருக்கணும். முக்கியமானது வீட்டுல வேலை செய்றாங்கன்னு நினைச்சு சொல்றாரு, அவங்க முன்னாடி நம்ம சாட்சியா இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மகிட்ட ஒன்று உள்ள வாழ்க்கை இருப்பாங்க. நிறுத்தி வைக்கிறார் இதற்காக நான் போய் சொல்லி வந்ததை சேர்த்து வேண்டாம், அது பாவமாய் மாறும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கர்த்தர் வேதனை கூத்தாடி சொல்லுவேன். இந்த ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை தேவனோட பேசும், அடுத்த தேவையில்லாத காரியம் விட்டு விடுகிறேன். கீழ்ப்படி எனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், கீழ்ப்படி கட்டணம் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தமா ரத்னா கழுவி பரிசுத்தமா வாழ்க்கையோட எல்லாம் இல்லைங்களோ நான் உண்மையா இருக்கிறோம். யோசனை போ தானியேலை போல உண்மையா இருக்க மனத்திற்கு வா உன்னை ஆசை கெட்ட பாட்டு வரும்போது தூரத்துல பார்க்க எப்போது ஓட அழுக்கா இருந்தான், அதுக்கு கவலை இல்லை, இந்தியா தான் மகிழ்ச்சியா இருக்கு. அதே போல கருத்து சொல்கிறார், இப்போது வருவது காசு கொடுத்துருக்கேன் பாருங்க, பக்கமாய் திரும்பவாய் தேடிக்கொண்டு நம்முடைய அதிகாரிகள் ஆசைகள் ஒன்று நம்ம எல்லாம் கிருபை மாத்திரமே நம்மை கிருபை நாட்களே ஆசீர்வாதத்தை உழைக்கிறேன், நிறையமாய் போகிறது, லட்சங்கள் சம்பாதிக்கிறேன், பிரயோஜனம் இல்லை, இன்னும் போராட்டமா இருக்கிறது. தற்போதைய வேலை சொல்கிறது கீழ்ப்படி ஆண்டு சொல்லுகிறார், மதியை பார்க்கிலும் கீழ்ப்படிலே உத்தமமாய் இருக்கிறது. பரிசுத்தமாய் இருக்கிறது. ஆண்டு நான் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்க பரிசுத்தமா இருக்கிறது.
நான் சொல்லுங்க உண்மையாய் மூன்று ஒப்புவிக்கலாம். வருவாய் தருணம் அல்ல ஆண்டவர் யாரா இருந்தாலும் சரி, வயதானவர்கள், நடுத்தரமானவர்கள், சிறு பிள்ளையார்கள், வாலிபனா இருந்தாலும் சரி, சிறு குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த கற்று சொல்கிறார் இடமா புது வாழ்வை தருகிறார். நீ ஆசிரியருக்கு கனப்படுத்த ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படணும் சொல்லுகிறார். வானத்தை உண்டாக்கிய கர்த்தராகிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஈசாக்கு பயப்படுகிற கர்த்தர் லோகேஷ் சாமியை சொல்லுது. கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுது. உங்களை என்னை பார்த்து எனக்கு அப்படி சொல்ல வேண்டும். வாழாளே எல்லாம் வீணாளாய் வாழத்தோடு கழிப்பதுவே. வாழாளே எல்லாம் வீணாளாய் வாழத்தோடு கழிப்பதுவே. அந்த அழைத்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் கருணையிலே. எங்களோடு பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கீழ்ப்படிந்துள்ளவர்களாக வாழ, நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ, நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விடநேரமாய் கர்த்தர் எங்களோடு பேசுகிற வார்த்தைப்படிதான் நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, எங்களை அன்றைய ஆசீர்வதியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் தேவனுக்காய் கீழ்ப்படிந்து நடக்கும்படியான பிள்ளைகளாய் எங்களை தேவனை மாற்றினார். எங்களை கரம் பிடித்து சமூகங்களுக்கு முன்பாய் செலுத்தும். இந்த நாடு வாரம் முழுவதுமாய் என் தேவன் வல்லமை கரவைகளை தாங்கி நடந்துட்டோம். நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டு உண்மையாய் வாழ்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை சத்தியத்தை அநேகருக்கு அறிவிக்கும்படியான செயல்களாய் பாட நேரமாய் பேசினேன். வார்த்தைகளுக்காக நன்றி. தாசனுக்கு நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்குள்ள நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஆசீர்வதிங்க. நம்மளுடைய சாமி கர்த்தரை ஆசீர்வதிங்க. நாட்டுக்கு நல்ல இன்னும் தேவ பலனும் சுகமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே செய்த வேலைகள் எல்லாம் தேவ ஆசீர்வாதத்தை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் சதா காலமும் மறைமுகமாகவும் நிலைத்திருப்பதாக.